அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அகீதத்து சூஃபியாவிலே இருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பிலே வஹ்தத்துல் வஜூத் சம்பந்தமான விடயங்களை நிறைய பேசிக்கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்று ஒரு அல் குர்ஆனுடைய வசனத்திற்கு சில விளக்கங்களை சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அலா இன்னஹும் ஃபீ மிர்யத்தின் மின் லிகாஇ ரப்பிஹிம் அலா இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத் என்று சொல்லி காட்டுகின்றான். சூரா ஃபுஸ்ஸிலத் 54வது வசனம். அலா இன்னஹும் ஃபீ மிர்யத்தின் மின் லிகாஇ ரப்பிஹிம், அவர்கள் அந்த காபிரீன்கள் அல்லாஹுவை சந்திப்பதில் அவர்கள் சந்தேகம் கொள்கின்றார்கள். அலா, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹு அல்லாஹு தஆலா பிகுல்லி ஷைஇன் முஹீத், அவன் சகல வஸ்துக்களையும் சூழ்ந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறை வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தை நாங்கள் மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அலா இன்னஹும் ஃபீ மிர்யத்தின் மின் லிகாஇ ரப்பிஹிம் என்பது இந்த வசனத்துடைய முதல் பகுதி. அதாவது அவர்கள் அல்லாஹுவை சந்திப்பதில் சந்தேகம் கொள்கின்றனர் என்பது முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி, அல்லாஹு தஆலா சகல வஸ்துக்களையும் சூழ்ந்தவனாக இருக்கின்றான் என்பது இரண்டாவது பகுதி. அப்படியானால் முதல் பகுதிக்கும் இரண்டாவது பகுதிக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவது பகுதியிலே என்ன சொல்லப்படுகின்றது? அவர்கள் அல்லாஹுவை சந்திப்பதில், அவர்களுடைய ரப்பை சந்திப்பதில் அவர்கள் சந்தேகம் கொள்கின்றார்கள். அப்படியானால் அல்லாஹ்வை அவர்கள் சந்திப்பதில் அவர்கள் சந்தேகம் கொள்கின்றார்கள், சந்தேகத்துடன் இருக்கின்றார்கள் என்றால், இரண்டாவது பகுதியிலே என்ன சொல்லப்பட வேண்டும்? அவர்கள் சந்தேகப்பட தேவையில்லை, அவர்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியமில்லை, அவர்கள் நிச்சயமாக சந்திப்பார்கள் என்று சொல்லப்பட வேண்டும். அல்லது அவர்கள் சந்தேகப்படுவது சரிதான், அவர்கள் சந்தேகப்படுவதன்படி அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட வேண்டும். ஏதோ முதலாவது பகுதியில் சொல்லப்பட்ட அந்த விடயத்திற்கு ஒரு முடிவுரையாக இரண்டாவது பகுதி அமைய வேண்டும். இவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதில் சந்தேகம் கொள்கின்றார்கள் என்று முதலாவது சொல்லிவிட்டு, அல்லாஹு தஆலா சகல வஸ்துக்களையும் சூழ்ந்து இருக்கின்றான் என்று இரண்டாவது பகுதியிலே சொல்லுகின்ற போது, முதலாவது பகுதிக்கும் இரண்டாவது பகுதிக்கும் இடையில் எந்த விதமான தொடர்பும் இல்லாதது போல தெரிகின்றது. நன்றாக நாங்கள் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதில் சந்தேகம் கொள்கின்றார்கள், முதலாவது பகுதி. அப்படியானால் இரண்டாவது பகுதியில் என்ன வர வேண்டும்? அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பார்கள் அல்லது சந்திக்க மாட்டார்கள் என்று ஒரு முடிவு வர வேண்டும். இது ரெண்டு விடயத்தையும் சொல்லாமல் அவர்கள் அல்லாஹுவை சந்திப்பதில் சந்தேகம் கொள்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹு தஆலா சகல வஸ்துக்களையும் சூழ்ந்தவனாயிருக்கின்றான் அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படியானால் இந்த திருமறை வசனத்தில் ஒரு பொருத்தமில்லாமல் இந்த வசனம் அமைந்திருப்பது போல தெரிகின்றது. முதலாவது பகுதிக்கும் இரண்டாவது பகுதிக்கும் ஒரு தொடர்பு இல்லாமல், பொருத்தமில்லாமல் இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்லி இருப்பது போல விளங்குகின்றது. அல்லாஹு தஆலாவுடைய பேச்சு மிகவும் பரிபூர்ணமானது, மிக துல்லியமாக அமைந்திருக்கக்கூடியது, பல அர்த்தங்களை கொண்டது. அப்படியான அல்லாஹ்வுடைய பேச்சு இவ்வாறு தொடர்பில்லாமல் இருக்குமா, தொடர்பில்லாத வசனமாக அமையுமா என்று பார்த்தால் அவ்வாறு தொடர்பில்லாத வசனமாக அமைய முடியாது. அப்படி என்றால் இந்த வசனத்திலே இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? முதலாவது பகுதிக்கும் இரண்டாவது பகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடிய சரியான தொடர்பு என்ன? இந்த வசனத்தை நாங்கள் எவ்வாறு விளங்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதில் சந்தேகம் கொள்கின்றார்கள். அலா இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத், அவன் சகல வஸ்துக்களையும் சூழ்ந்தவனாக இருக்கின்றான் என்றால் என்ன தொடர்பு இருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற போது, சூஃபியாக்கள், ஞானிகள் அல் குர்ஆனிலே ஆழ்ந்து சிந்தித்து அர்த்தங்களை சொல்லக்கூடியவர்கள், மேல் நீச்சல் அடிக்காமல் சுழியோடி நீரின் அடிவரைக்கும் சென்று அந்த ஆழமான கருத்துக்களை சொல்லக்கூடிய சூஃபியாக்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? அந்த காபிரீன்கள் அல்லது பொதுவாக அவர்கள் என்று நாங்கள் பொதுவாக வைத்துக் கொண்டாலும் அந்த மக்கள், மனிதர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதில் சந்தேகம் கொள்கின்றார்கள். அலா, அவர்கள் சந்தேகப்பட தேவையில்லை, இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத், சகல வஸ்துக்களாகவும் அவனே காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் சகல வஸ்துக்களையும் சூழ்ந்திருக்கின்றான் என்றால் என்ன? அவன் சகல வஸ்துக்களாகவும் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றான். அப்படி இருக்கும்போது அவர் சந்தேகப்பட தேவையில்லை.
சூழ்தல் என்றால் என்ன என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும். சூழ்தல் என்றால் என்ன? சூழ்தலை நாங்கள் இரண்டு வகையாக நோக்கலாம். ஒரு பொருளை இன்னொரு பொருள் சூழ்ந்திருத்தல். எதை போல? ஒரு மனிதன் ஒரு ஷர்ட்டை அணிந்திருக்கின்றான். இந்த ஷர்ட் இந்த மனிதனை சூழ்ந்திருக்கின்றது. இப்படி நாங்கள் சிந்திக்கின்ற போது இரண்டு பொருட்கள் இங்கே தேவைப்படுகின்றது. ஷர்ட் என்று ஒரு பொருளும் மனிதன் என்று இன்னொரு பொருளும். இவ்வாறு அல்லாஹு தஆலா இந்த சிருஷ்டியை சூழ்ந்திருக்கின்றானா? அல்லாஹ் என்றொருவன் சிருஷ்டி என்ற ஒரு வஸ்துவை சூழ்ந்திருக்கின்றானா என்று நாங்கள் பார்க்கின்ற போது இவ்வாறு சூழ்ந்திருக்கவில்லை. காரணம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு சூழ்ந்திருக்கின்றான் என்று நாங்கள் சொன்னால் இரண்டு உள்ளமைகளை தரிப்படுத்த வேண்டி வரும். ஷர்ட் என்ற ஒரு உள்ளமை, மனிதன் என்ற ஒரு உள்ளமையை தரிப்படுத்துவது போல அல்லாஹ் என்ற ஒரு உள்ளமை, சிருஷ்டி என்ற இன்னொரு உள்ளமையை நாங்கள் தரிப்படுத்த வேண்டி வரும். இது ஷிர்காகிவிடும். அவ்வாறல்ல, இன்னொரு சூழ்தல் இருக்கின்றது. அது என்ன? அந்த ஷர்ட்டை பஞ்சு எவ்வாறு சூழ்ந்திருக்கிறதோ அதே போல ஷர்ட்டை பஞ்சு சூழ்ந்திருக்கின்றது. ஷர்ட் என்ற ஒரு வஸ்து இல்லை, பஞ்சுதான் நூலாகி ஷர்ட்டாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. இங்கே இருப்பது ஷர்ட் அல்ல, பஞ்சுதான் இருக்கின்றது. பஞ்சு எவ்வாறு ஷர்ட்டை சூழ்ந்திருக்கின்றதோ அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிருஷ்டியை சூழ்ந்திருக்கின்றான். எனவே அவன்தான் சிருஷ்டியாக காட்சி அளிக்கின்றான். இப்போது இந்த வசனத்தை நாங்கள் கவனித்து பார்ப்போம். அலா இன்னஹும் ஃபீ மிர்யத்தின் மின் லிகாஇ ரப்பிஹிம், அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதில் அவர்கள் சந்தேகம் கொள்கின்றார்கள். அலா இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத், அவன் சகல வஸ்துக்களாகவும் வெளியாகி இருக்கின்றான். சகல வஸ்துக்களையும் சூழ்ந்திருக்கின்றான் என்றால் என்ன? தனக்கு தானாய் அவன் இருக்கின்றான், அவன் வெளியாகி இருக்கின்றான். இவ்வாறு அவன் சகல வஸ்துக்களாகவும் அவனுடைய தாத்தை கொண்டும் அஸ்மாக்களை கொண்டும் சிபாத்துக்களை கொண்டும் வெளியாகி இருக்கின்ற போது அவனை சந்திப்பதில் இவர்கள் சந்தேகப்பட தேவையில்லை. அவனைத்தான் இவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் அவனாக பார்க்கவில்லை, அவர்கள் சந்தேகப்பட தேவையில்லை என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். இவர்கள் சிருஷ்டியை பார்த்து சிருஷ்டி கர்த்தாவை இவர்கள் மறந்தவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு சிருஷ்டி என்ற தோற்றம் சிருஷ்டி கர்த்தாவை மறைத்துக் கொண்டிருக்கின்றது. படைப்பு என்ற தோற்றம் அல்லாஹ்வை மறைக்கின்றது. படைப்பு என்ற தோற்றத்தை தான் அவர்கள் பார்க்கின்றார்கள், அல்லாஹ்வை பார்க்கவில்லை. அவன் சகல வஸ்துக்களாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இப்போது இந்த வசனத்திலே இருக்கக்கூடிய பொருத்தப்பாடு மிக தெளிவாக விளங்குகின்றது. அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதில் சந்தேகம் கொள்கின்றார்கள், அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பார்கள் நிச்சயமாக என்று சொல்வதை விட அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதில் சந்தேகம் கொள்கின்றார்கள், ஆனால் அவன்தான் சகல வஸ்துக்களையும் சூழ்ந்தவனாக இருக்கின்றான், அவன் சகல வஸ்துக்களாகவும் இருக்கின்றான், அவனே சகல வஸ்துக்களாகவும் இருக்க இவர்கள் ஏன் சந்தேகப்பட வேண்டும் என்று கேட்பது போல இந்த வசனம் மிக துல்லியமாக மிக பொருத்தமாக அமைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சிந்தித்து அறிந்து உணர வேண்டும். அவ்வாறு நாங்கள் சிந்தித்து அறிந்து உணர்கின்ற போது சகல வஸ்துக்களும் அவன்தான், அவனைத் தவிர ஒன்றுமில்லை. சகல வஸ்துக்களும் என்று சொல்வது கூட ஒரு பேரளவிலான ஒரு பேச்சை தவிர அவன் மாத்திரம்தான் இருக்கின்றது என்பதுதான். லா வுஜூத சிவாஹு, அவனைத் தவிர எதுவும் இல்லை. வலா மௌஜூத கைருஹு, அவனுக்கு வேறான சிருஷ்டி இல்லை. வலா இலாஹ இல்லாஹு, அவனுக்கு வேறான எதுவும் இல்லை என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியும். சகோதரர்களே, இவ்வாறு நாங்கள் அல் குர்ஆனுடைய வசனங்களை ஒவ்வொன்றையும் மிகவும் ஆழமாக சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் ஒவ்வொரு அல் குர்ஆனுடைய தௌஹீதை பற்றி வஹதத்துல் வஜூதை பற்றி சொல்லக்கூடிய திருமறை வசனங்களை நாங்கள் முடிந்த அளவு இவ்வாறான வகையிலே விளங்கிக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.